திருட்டு வாக்கு திருட்டு இந்த வாக்கு திருட்டு என்பது வெளியே தெரிய வந்தது. அதற்காக தான் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாட்டிலே அகில இந்திய அளவிலே தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த கையெழுத்து இயக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கையெழுத்து இயக்கத்தை தூவாக்குடி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனந்தன் தலைமையில் இங்கே வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் சிம்ராஜ் அவர்கள், சுபகோவிந்தன் அவர்கள், ஜான் கண்ணடி அவர்கள், வட்டாரத்தில் ரகுவரன் அவர்கள், செபாஸ்டியன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், முருகன் அவர்கள், செல்வம், கஜேந்திரன் அவர்கள், நாராயணன், மயில்சாமி உள்ளிட்ட காங்கிரஸ் தோழர்கள், பழனி உள்ளிட்ட காங்கிரஸ் தோழர்கள் முன்னெடுத்து உங்கள் இல்லம் தேடி வந்து பொன்னுசாமி அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து இந்த வாக்கு திருட்டை எப்படி பிஜேபி அரசு பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதை எடுத்து கூறி உங்களிடம் கையொப்பம் பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இந்திய ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூலமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்பி இது டெல்லியில் உள்ள நமது குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த பார்வைக்கு தமிழ்நாட்டிலே 1 கோடி கையெழுத்து பெற வேண்டும், ஒரு மாவட்டத்தில் 1 லட்சம் கையெழுத்து பெற வேண்டும் என்ற அடிப்படையோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 மாத காலம் செப்டம்பர் 15 அக்டோபர் 5 வரைக்கும் இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற வேண்டும். சென்ற செப்டம்பர் 7ஆம் தேதி திருநெல்வேலியிலே பிரமாண்டமான காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. வாக்கு திருட்டை எதிர்த்து நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் முன்னணி தலைவரெல்லாம் கலந்து கொண்டு நமது திருச்சியில் எம்பியாக இருந்த நமது மூத்த தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசு உட்பட அனைவரும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் பேசினார்கள். இங்கே திருச்சியிலிருந்தும் பல்வேறு வாகனங்களில் அந்த மாநாட்டில் சென்று கலந்து கொண்டோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்னைக்கு மைனாரிட்டி பிஜேபி அரசு 240 சீட் தான் பார்லிமெண்ட்ல வாங்கியிருக்காங்க. இவ்வளவு தில்லுமொழி பண்ணியும் தில்லுமொழியை கூட கண்டுபிடித்து ராகுல் காந்தி அவர்கள் 2 வருடம் முன்பாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாத யாத்திரை சென்றார்கள். பிறகு கல்கத்தாவிலிருந்து மும்பை வரை பாத யாத்திரை சென்றார்கள். மக்கள் நல்லா வரவேற்பளித்தார்கள். இப்படி இருக்கையில் எப்படி பிஜேபி வென்றது? தேர்தல் அந்த யூனியன் மிஷின்ல தான் போராடான்னு கண்டுபிடித்து பார்த்தாருங்க. தொடர்ந்து ஒரு சர்வே டீம் அனுப்பினாங்க கர்நாடகாவுக்கு. அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று எம்பி வருகின்ற போது ஒரு 15 சீட்ல வந்து நம்ம குறைந்த ஓட்டுல தோற்றுக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அது பெங்களூர் மத்திய தொகுதியில ஒரு எம்பி தொகுதியில 6 சட்டசபை இருக்கும். 6 சட்டசபை தொகுதி. அதில் மாதேபுரா தொகுதியில 1 லட்சம் ஓட்டு, பொய்யான ஓட்டு, இறந்து போன ஓட்டு, இல்லாத ஓட்டுங்கெல்லாம் சேர்த்து ஒரு வீட்டு நம்பரே கிடையாது, 100 ஓட்டு 200 ஓட்டு அப்படி சேர்த்து 1 லட்சம் நல்ல ஓட்டுகளை அங்கே சேர்த்து குழுவில் வாக்காளர்களை சேர்த்து அங்கே 5 தொகுதியில காங்கிரஸ் முன்னிலையில் வந்துச்சு. இந்த எம்பி தொகுதியில அந்த ஒரு தொகுதியில வந்து 1 லட்சம் ஓட்டை சேர்த்து அந்த 1 லட்சத்தை பதிவு பண்ணி அதை ஜெயிச்சிருக்காங்க. திருமணம் பண்ணி அந்த எம்பி சீட்டை ஜெயிச்சாங்க. இது மாதிரி கணக்கு கர்நாடகாவில் 15 சீட்டு, இந்தியாவில் 100 சீட். மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதி உட்பட அது பின்னாடியாக இருக்கார் மோடி அவர்கள். தேர்தல் நியூஸ் வந்துச்சு, உண்மைதான் அது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது திருமணம் பண்ணாங்க. எப்படா பண்ணாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையர் இருக்கு, அது நடுநிலையா இருக்கணும். தேர்தல் ஆணையர், பிரதமர், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் 3 பேர் சேர்ந்து தான் அந்த தேர்தலை நியமிக்கணும். அப்பதான் அது நியாயமாக நடக்கும் தேர்தல். ஆனால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை எடுத்துவிட்டு ஒரு கேபினட் அமைச்சர், ஆளுகின்ற பிரதமர், அவரோட அமைச்சர்கள் ஒருவர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் வச்சு அவருக்கு வேண்டி ஞானேஷ்குமார் அப்படின்னு ஒரு தேர்தல் கமிஷனர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாரோ அதை அப்படியே அவர் செய்வார். இதையெல்லாம் அந்த சர்வே மூலமா கண்டுபிடிச்சு அவங்க என்னதான். அதே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் எம்பி தேர்தலில் அதிகமாக ஜெயிச்சிருந்தோம். அதே மாதிரி ஹரியானாவில் அதிகமாக ஜெயிச்சிருந்தோம். அங்கேயும் கொஞ்சம் சீட்ல நம்ம ஆட்சியை இழந்துட்டோம். ஹரியானா சொல்லி மகாராஷ்டிரம் சொல்லி எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்க, என்ன ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லி ரகசியமான சர்வே எடுத்து அதன் அடிப்படையிலே பிரவீன் சங்கர் ஒரு இருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ராகுல்ஜி கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வே டீம் எழுதுறதுலாம் இந்த திருநெல்வேலிக்குள்ளலாம் பண்ணாங்க.
போலி வாக்காளர் சேர்த்துவாங்க. இறந்தவரை வந்து நீக்காம அவர் ஓட்டு போட்ட மாதிரி காமிப்பாங்க. உயிரோடு இருந்தவரை இறந்தவரை காமிச்சு காங்கிரஸ் ஆதரவா இருந்தாங்க, இந்தியா கூட்டணி ஆதரவா இருந்தாங்க நீக்குவாங்க. இதெல்லாம் கண்டித்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதை கண்டித்து ராகுல் காந்தி அவர்கள் மாபெரும் பேரை நடத்தினார்கள். அங்கே பீகார் நம்ம தேசிய சார்ந்தவங்க நம்ம எல்லாம் இருக்காங்க, இந்தியா கூட்டணி. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி அத்தனை தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். தமிழ்நாட்டிலே எங்க திருவள்ளூர்லாம் ஒன்றும் எடுபடாது. ஏன்னா இந்தியா கூட்டணி 40 சீட்டு எம்பி ஜெயிச்சோம், பாண்டிச்சேரி உட்பட. திருவள்ளூர்லாம் தமிழ்நாட்டில் வெள்ளுபடி ஆகாது. இருந்தாலும் விழிப்போடு இருக்க வேண்டும், மக்களுக்கு உணர்த்த வேண்டும். மோடி எப்படி ஆட்சிக்கு வந்தார், இந்த நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதையெல்லாம் வெளியப்படுத்தணும். மறுபடியும் 2040 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க பிஜேபி. எப்படிலாம் பண்ணா இது மாதிரி தேர்தல் முறைகேடு, தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு பண்ணாதான் அவங்க தொடர்ந்து ஆட்சி வர முடியும். நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் கஷ்டப்படுதுன்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க தான். 2016 பண மதிப்பு இழக்கலாம் 8 மணிக்கு அறிவித்தாரு. எல்லாம் ஏடிஎம் வாசல்ல போயிருந்தோம், பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியல. இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். வரலாறு அளவுக்கு பெட்ரோல் டீசலுடைய உயர்வு. காங்கிரஸ் ஆட்சி 2014 10 வருஷம் முன்னாடி டீசல்லாம் 50 ரூபா 55 ரூபா வித்துச்சு, பெட்ரோல் 60 ரூபா வித்துச்சுன்னா நீங்க எல்லாம் 100 ரூபா 110 ரூபான்னு போகுது. கேஸ் சிலிண்டர் 4 ரூபாய் வித்துச்சு, நீங்க என்ன 900 ரூபாய். இப்படி எல்லாத்துலயும் விலைவாசி ஏறிட்டு பல்வேறு நாடகம் பண்றாங்க. ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கோம், மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க. பிஸ்கட் விலை, பால் விலை இதெல்லாம் குறைச்சிருக்கோம், டிவி விலை, கார் விலை குறையுது, ஏமாத்துறாங்க. இதனால மக்களுக்கு ஒவ்வொரு 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு கிடைக்கும் லாபம்னாங்க. ஐயா 11 வருஷமா ஆண்டுட்டு லட்சம் கொள்ளடிச்சிட்டு மக்களுக்கு இந்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால அப்படி தள்ளுபடி பண்றாங்க. அநியாயம். நிதியமைச்சர் சீதாராமன், நிர்மலா சீதாராமனும், பிரதமர் மோடி அவர்களும், உள்துறை அமித்ஷா அவர்களும் இன்றைக்கு இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அடுத்த ஆண்டு நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. இந்தியா கூட்டணியிலே திமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. இந்த கூட்டணிலாம் ஒன்றும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. நீண்ட ஆட்சி தான், மக்களுக்கு நல்ல செய்கிற ஆட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும். அது மீண்டும் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும், இந்தியா கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகள்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது உதாரணத்துக்கு தான். ஏன்னா மக்களை ஏமாற்றுகின்ற சூழமுடியில் எத்தனை தொழிற்சாலை இருந்துச்சு இந்த பகுதியில், நமது சிறுதொழில் நிறுவனங்கள் அத்தனையும் அழிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா காரணம், ஆட்சி வந்த 11 வருஷத்துல சூழாக்குடி பகுதியில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் பூரா காலியாக போயிடுச்சு. பிஎஸ்சியிலே இன்னைக்கு பிரைவேட் ஆகலாமான்னு பார்த்துருக்காங்க. ஓஎஸ்சியே பிரைவேட் ஆகிட்டாங்க திருவாரூர் பகுதியில். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில போட்டு நிறுத்தி நாட்டு மக்கள் ஒன்றும் செய்வதில்லை. ஒரு 2% இருக்காங்க மக்கள், அவங்க பணக்காரர் ஆகணும். பிரதமர் மோடியோட நண்பர்கள் அம்பானி, அதானி பணக்காரர் ஆகணும். இதற்காகத்தான் இந்த இது மாதிரி திட்டங்களை கொண்டு வருவார். பிரைவேட் ஆகிறேன், தனியார்மயம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னை இந்திரா காந்தி பிரதமர் அவர்கள் பிரதமராக இருந்த போது வங்கிகள் எல்லாம் நாட்டு வங்கி ஆக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு வங்கிகளில் நம்ம குறைந்து பிரைவேட் வங்கிகள், தனியார் வங்கிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு கல்விக்கடன் கிடைக்கல. கல்விக்கடன் எங்க போனாலும் அதே வருவாங்க. நிதியமைச்சர் சிதம்பரம் இருந்தாரு 10 வருஷம் முன்னாடி, அள்ளி கொடுத்தாங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு. ஆனால் கல்விக்கடன், இது உதாரணத்துக்காக சொல்றேன். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை 100 நாள் வேலை திட்டம், இது மாதிரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காங்கிரஸ் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் 10 ஆண்டு, மன்மோகன் சிங் பிரதமராக 10 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்றது. இப்போ 11 ஆண்டு காலம் ஆட்சி அமைக்கிறது. இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழையின் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்குதுங்க, SSSC பேரு. மத்திய அரசு 2200 கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஹிந்தி படிச்சாதான் அது செய்யுது, இதை செய்யுது, நீங்க தேசிய கல்வியை கூட ஏற்றுங்க, அப்பதான் நிதி கொடுப்போம்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர், மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளவோ கேட்டு பார்த்து போஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல நீ வழக்கு போட்டு தமிழக அரசு. மக்கள் தமிழ்நாடு ஒதுக்க வேண்டிய நிதியை கூட ஒதுக்கல. ஆனால் நமது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்து தேடி ஸ்டாலின் வருகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதிகளையும் நிகழ்ச்சி நடத்தி மக்களுக்கு குறைகளை தீர்க்கின்ற வகையில் இந்த மகளிருக்கு, கஷ்டப்படுற மகளிருக்கு 1000 ரூபாய் மாதம் கிடைக்காதவங்களாம் நிச்சயம் கிடைக்கும். இப்போ மனு கேம்ப் நடக்குது, அதுக்கு மனு கொடுத்தா நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் கேட்டுருக்காங்க. பட்டா வீடு இல்லாதவங்க பட்டா கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை என் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆதரவு பெற்ற திமுக ஆட்சிதான் மலரும்.
மத்தியிலே பிஜேபி ஆட்சி இன்னும் 5 ஆண்டுகள் நீடிக்காது. ஏன்னா அவங்க 240 சீட்டு தான். ஆந்திராவில் தெலுங்கு சிஎம் இருக்காரு, முதலமைச்சர் தெலுங்கு சந்திரசேகர் அவரும். அதே மாதிரி பீகார் நிதிஷ்குமார் அங்கே தேர்தல் நடக்குது. அவங்க 2 பேரும் வாபஸ் வாங்கினா போதும், இவர் ஆட்சி கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சி தெரியும். இது தான் நீ ட்ரம்ப் அமெரிக்காவுன்னு சொல்றாரு. நான் சொன்னாதான் போறதுக்கு நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் போற நம்ம ஆளு விட்டு போனா 26 பேரை டூரிஸ்ட் பார்க்க போறோம், டூர் பழக்க போனோம் காஷ்மீர்ல. அதுக்கு நடைபெற்ற சொல்லி சொல்றாரு. 50 சொல்றாரு ட்ரம்ப். மோடி ட்ரம்ப் இடத்துல நான் தானே இருக்கேன்னு சொல்லல. இந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து வெளியுறவு கொள்கையிலும் சரி, இந்தியா வந்து அவ்வளவு வலுவான நாடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு H1 விசா நம்ம படிச்சுட்டு டிஐ படிச்சுட்டு வேலைக்கு போறோம், அமெரிக்கா போறவங்களுக்குலாம் H1 விசா 88 லட்சம். ஒரு ஆள் வேலைக்கு போனா 88 லட்சம் கட்டுந்தான். 8 லட்சம் கட்டுறதுங்க, 88 லட்சம் கட்டுறதுங்க. இது மாதிரிலாம் படிக்கின்ற மக்கள், மாணவர்கள், குடும்பத்தில் நசுக்கின்ற வேலைகளே கையாளாத மோடி அரசை கண்டித்துதான் இந்த கையெழுத்து இயக்கம். மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து வாக்களிக்க வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கிறோம். காங்கிரஸ் அதில் இந்திய நாட்டில் காங்கிரஸ் இல்லைன்னா இந்த நாட்டை காப்பாற்ற ஆளே கிடையாது. கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் காங்கிரஸ் தான். கர்நாடகா காங்கிரஸ் இருக்கு, கேரளாவையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரி தமிழ்நாட்டில்